அண்மைச் செய்தி, விருதுநகர் தொகுதி தொடர்பாக இதுவரை புகார் எதுவும் வரவில்லை என தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணைய முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் உயர்நீதிமன்றத்தை தான் நாட முடியும் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வாக்கு எண்ணிக்கையில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம் எல்லாம் பாதுகாப்பாக அது கிடங்குல ஒரு 45 நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும். ஏதாவது வேட்பாளர்கள் மற்றும் ஒரு சந்தேகம் இருந்தால் தேர்தல் ஆணையம் அல்லது உயர்நீதிமன்றத்தை அணுகலாம். ஆனால் இந்த தேமுதிக விருதுநகர் தொடர்பாக அந்த முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய அந்த புகார்கள் எதுவுமே தேர்தல் ஆணையத்துக்கு தலைமை தேர்தலுக்கு இதுவரை வரவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கார். வாக்கு எண்ணிக்கையில முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கறத அவர்கள் வழக்கு தொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொண்டு நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றம் ஏதாவது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டால் உடனடியாக அது தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதான் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக தற்போது வரை எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. தேர்தல் ஆணையம் அது குறித்து முடிவுகளை அறிவிக்கும். வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பது நீக்குவது தொடர்பான புகார்கள் எல்லாம் தொடர் நடவடிக்கை எல்லாம் நாளை முதல் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெளிவுபடுத்தியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.